பார்த்தீங்கன்னா இந்த தம்பியோட அவர் அப்பாவோட வித்தியாசமான பட்டம் ஒன்று குழந்தைக்கார் ஏற்ற போகிறார். போய் பார்ப்போம் நாங்கள் பட்டம் ஏறுதா என்ன மாதிரி. அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இந்த பருத்தித்துறை கொட்டடி கடற்கரையில் தான் நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும் பின்னுக்கு என்னத்துக்காக வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து தைப்பொங்கல் தினம். ஸோ தைப்பொங்கலை முன்னிட்டு வடமராட்சியில் சரி எங்களுடைய பிரதேசங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பட்டங்கள் ஏற்றுறது ஸ்பெஷல். ஸோ இன்றைக்கு வந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. ஸோ காலநிலை வந்து கொஞ்சம் குழப்பமாக விளையாக இருக்குது. இருந்தாலும் இந்த சின்னஞ்சிறு சிறுவர்கள் மற்றும் வளர்ந்தாக்களும் நிறைய பேர் வந்துட்டு பட்டம் ஏற்றுறதுக்கு வந்து மலைக்குள்ளேயும் பட்டத்தை ஏற்றி கொண்டிருக்கணும். இன்றைய தினம் வல்லடுத்துறையிலையும் இந்த பட்ட போட்டி இருக்குது. அந்த பட்ட போட்டியும் நான் நினைக்கிறேன் நான் போகையில், இருந்தாலும் இந்த மழையால் போகையில் மழை காரணத்தால் சிலவில் தடைப்பட்டிருக்கலாம், என்னவோ தெரியாத கதைக்கக்கூடாது. இப்போ இந்த கொட்டடியில் வந்து இந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள் வெள்ளைக்காரர்கள்னு சொல்லுவோம் நாங்கள், வெளிநாட்டவர்கள் மற்றும் எங்களுடைய நாட்டு மக்கள், எங்களுடைய நாட்டு சிறுவர்கள் இந்த பட்டங்களை ஏற்றினம் என்ன மாதிரி கொட்டடி இந்த கடற்கரை எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்து முடிவு மட்டும் நான் காட்டுறேன். ஸோ அனந்த் வியூக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க. நான் உங்களுக்கு இந்த கடற்கரை எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பட்டங்கள்லாம் என்னென்ன விதமான பட்டங்கள்லாம் ஏற்றினோம்னு சொல்லி காட்டுறேன். கதைச்சு கொண்டு கேட்க அப்படியே தலைக்கு மேலே ஒரு பட்டி பட்டம் மாதிரி கொண்டு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வித்தியாசமான பட்டம் கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த தம்பியோட அவர் அப்பாவோட வித்தியாசமான பட்டம் ஒன்று குழந்தைக்கார் ஏற்ற போகிறார். போய் பார்ப்போம் நாங்கள் பட்டம் ஏறுதா என்ன மாதிரின்னு சொல்லி. பட்டம் ஏற்ற போகிறீங்களா? எங்கேருந்து வரீங்க? சரி தம்பி யோசிக்கிறார். ஓகே கொண்டு ஏற்றுவோமா, வாங்க போம். நான் வெளியில் அடிக்கலாம் ரோசான் இப்போ தான் அதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஆட்கள் இல்லை, இருந்தாலும் இனிதான் வருவினம் நான் காட்டுவேன். இது ஆரம்பம் பண்ணுறது. இப்போ தான் கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள் மழை பெய்து தான் இருந்தாலும் என்ன சில குடைகளோட எல்லாம் நின்று இந்த பட்டத்தை எதிர்க்கு வந்திருக்கணும். தைப்பொங்கலை கொண்டாடுறது. வானம் எப்படி மேலே கருத்துல கண்டு பாருங்க, மழை வரப்போகுது. இருந்தாலும் பட்டங்களும் வானத்துல எல்லாம் நிற்கிது. அம்மாவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கா. பாருங்க எப்படி இருக்கு. நாங்கள் எப்படி மலையோடு இருந்த இடம் வந்து எல்லாம் வெளிச்சு இப்போ அப்படியே மக்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு இடத்தை விட்டு கொடுத்துருக்காரு ஆண்டவன். பாருங்களாம் வந்துருக்கேன். மினி தான் பட்டங்களை ஏற்ற போயிடும். சின்ன சின்ன பட்டங்களோட எல்லாம் நிற்கணும். இன்னும் வித்தியாசமான பட்டங்கள்லாம் வரும். ஏற்கனவே வித்தியாசமான பட்டங்கள் காட்டியிருந்தோம். அம்மாவுக்கு கண் கட்டப்படுது. சுற்றி விட்டு கிடக்கு பாருங்க. உடைக்கிறது இங்கே வந்துருக்கு.
150 கிலோவினை வைத்துள்ளார். மூட்டி உடைத்தல் போட்டியை கொடுத்து உறுதியெடுத்தல் போட்டி நடைபெற இருக்கின்றது. ஆகையால் விரைந்து பதிவுகளை மேற்கொள்ளும். ஊட்டிக்கு அருகாமையில் சென்று கொண்டிருக்கிறார். ஊட்டி உடைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ஊட்டி உடைக்கப்படும் போல உள்ளது. வந்து யூஸ் கடைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கணும். அங்கே ஐஸ்கிரீம் வாகனம் அப்படியே கலைஞர் வாகனம் இருக்குது பாருங்கள். மழை தான் இருந்தாலும் எல்லா வாகனங்களும் இருக்குது. கலைஞர்கள் இங்கே வந்து விளையாட்டு போட்டியும் நடந்து கொண்டிருக்கு பாருங்கள். அங்கே வந்து அந்த ஊர் மக்களால் வந்து போட்டிகள் நடம்புறது. முட்டி உடைக்கிற போட்டியாக தமிழர்களுடைய பாரம்பரியமே இந்த முட்டி உடைக்கிற போட்டி கட்டாயம் வைப்பினும் இந்த முட்டி உடைக்கிற போட்டி இடம்பெறுவது பாருங்கள். அம்மாரால் பூரா முட்டி உடைக்கிறது. முட்டி கூட வந்து சரி அது நடுவட்ட வந்தா சரியாக இதனை தொடர்ந்து சொல்லுங்க. மழை விளைச்சிட்டு வாங்கோ, மழையெல்லாம் விளைச்சிட்டு வாங்கோ, சனம் வந்து உங்களுக்கு குயிக்காக வாங்கோ. பாருங்க, நாங்கள் என்ன மழை பெஞ்சாலும் என்ன வெயில் அடித்தாலும் பட்டை மேத்துவோம்னு சொல்லி கொஞ்சம் டீம் வந்து ரெண்டு பட்டை மேத்தி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பொழுதுபோக்கும் விளையாட்டுன்னு தானே. அங்கால அந்த சங்கம், அதாவது கொட்டடி களத்தொழில் சங்கம் வந்து தங்களுடைய ஊர் மக்களுக்கும் வெளியாக்களும் பங்கு பெற்றலாம்னு நினைக்கிறேன். போட்டிகள் வச்சு கொண்டிருக்கணும். அந்த வகையில் இந்த தமிழர்களுடைய பாரம்பரியம் வந்து இந்த உரி உடைத்தல், ஸோ அந்த முட்டி உடைக்கிற போட்டி வச்சு கொண்டிருக்கணும். நான் முன்னுக்கு ஏற்கனவே காட்டினா ஒரு அம்மாவால் தான் இந்த முட்டி உடைச்சிருந்தா மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கணும். பாருங்கள்,
இந்த இடத்துல இன்றைக்கு இப்போ நான் வீடியோ எடுக்க 4 மணிக்கு மேலே ஆயிட்டுது. 4:36 மற்றபடி தான் இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கவே இல்லாத அளவுக்கு மக்கள் கூட்டமாக இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் மழை பெஞ்ச காரணத்தால் கொஞ்சம் இப்போ தான் மக்கள் வரி. இப்போ அந்த தம்பியும் வந்து அப்பாவும் பட்டத்தை கொண்டு போயிருந்தாங்க. வித்தியாசமாக இருக்குது. பட்டம் ஏற்றுறதை விட இந்த என்ன நடக்குதுன்றது பார்க்க வந்திருக்காங்களா அந்த இந்த பட்டத்தை கொண்டு போய் நேற்று போய் பார்த்தீங்கன்னா நான் பட்டம் ஏற்றிக்கிட்டு இப்போ வந்து நான் வேலைக்கு வந்தபடியே அவ்வளவு க்ரௌட் இல்லை. ஸோ நான் லேட்டாகி உங்களுக்கு காட்டுறேன். அங்கால வந்து அந்த கொட்டடி சங்கத்தால் ஒரு ஃபங்க்ஷன் வந்து செய்துட்டு இருக்காங்க ஏற்பாடு சொல்லி. மலைக்கும் பட்டம் ஏற்றணும்னா நிற்கிறீங்களே. மலைக்கும் பாருங்க வித்தியாசமாக ஹெல்மெட் எல்லாம் போட்டு பட்டம் ஏற்றுறாரு நண்பன். இல்லைங்க சொல்லுங்க ரைட் இல்லைங்கோ. மலைக்கும் பட்டம் வருது பாருங்க. மலைக்கும் பட்டம் வருதானப்பா. அங்கால வந்து விளையாட்டு போட்டிகள் நடக்குது. அடுத்ததாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கு நம்ம ஆட்கள் பட்டங்களை ஏற்றுறதுக்கு. தைப்பொங்கல் மலைப்பொங்கலாக மாறிட்டு தைப்பொங்கலுக்கு ஆயத்தமாக இருந்த இடமெல்லாம் பாருங்க மலை பொங்கலால் மூடி வலியுது. அப்படி மழை பெய்யுது பாருங்க. அப்படி இருந்தும் வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்துக்கு வந்து மலையில் நனைந்த வண்ணமும் சாமான்களை ஏற்றி கொண்டு வருகிறோம். மழையை பாருங்க. மழை பெய்து தான் இருந்தாலும் பட்டம் ஏற்றிடும் பாருங்க. அவ்வளோ ஒரு ஆர்வத்தோட பட்டம் ஏற்றி கொண்டு வைக்கணும். சின்ன பிள்ளைல பாருங்க இப்படி விளையாடினவங்க. மழை பெய்யுது ஆனால் இருந்தாலும் மக்கள் வந்து கொண்டு இருக்கணும். என்னதான் மழை பெஞ்சாலும் நாங்கள் பட்டம் ஏற்றுவோம் தைப்பொங்கலை கொண்டாடுவோம் என்று சொல்லி எல்லாரும் பாருங்க. அவ்வளோ பட்டம் இல்லைன்னா இந்த இடத்துலாம் அவ்வளோ ஒரு பட்டம். இப்போ தான் அதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம்.
ஆட்கள் இல்லை, இருந்தாலும் இதுதான் பெருவினம் நான் காட்டுவேன். இது ஆரம்பம் பண்ணுறது இப்போ தான் கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள். மழை பெய்து தான் இருந்தாலும் என்ன சில குடைகளோட எல்லாம் நின்று இந்த பட்டத்தை ஏற்றுறதுக்கு வந்திருக்கணும். தைப்பொங்கலை கொண்டாடுறது. வானம் எப்படி மேலே கருத்துருக்குன்னு பாருங்கள், மழை வரப்போகுது. இருந்தாலும் பட்டங்களும் வானத்துல எல்லாம் நிற்கிது. அம்மாவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கா பாருங்கள் எப்படி இருக்கு.